தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்ல தேவன் உங்களோட ஒரு வார்த்தையின் மூலமா பேச போகிறார். சங்கீதம் 118:22 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலமா உங்க கூட என்ன பேச போகிறார் அப்படின்னா, ஒதுக்கப்பட்டவர்களை உயர்த்துவேன் அப்படிங்கிறாரு. இந்த வேதவசனத்துல நம்ம யாரை மையமா பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகள் அவங்க அம்மா அப்பா கூட இருந்தாரு. 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தாரு. அப்படி ஊழியம் செய்யும் பொழுது ஜனங்கள் மத்தியில அநேக அற்புதங்களை செய்யறாரு. ஆனா அந்த அநேக அற்புதங்களை பார்த்த யூதர்கள், இவர் அற்புதம் செஞ்சா பெரிய கடவுளா அப்படின்னு அவர் ஒதுக்குறாங்க. அவர் எதுக்குமே ஆக மாட்டாரு அப்படின்னு அவரை தள்ளுறாங்க. ஆனா அந்த ஒதுக்குனவங்க மத்தியில தான் பிதா அவரை உயர்த்தி வைத்தார். இயேசு கிறிஸ்துவும் மக்கள் என்ன ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் திருப்பி ஜனங்களை ஒதுக்கல. அவங்க பாவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவங்களுக்காக சுமந்தாரு. அதே போல நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேரால ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? அவங்களுடைய தேவைகளுக்கு மாத்திரம் உங்களை பயன்படுத்திட்டு உங்களை ஒதுக்குறாங்களா? நீங்க எதுக்குமே ஆகாம இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்களா? ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ அவங்க கண்கள் முன்பாக நீங்க ஒதுக்கப்பட்டவர்களா தான் இருப்பீங்க. ஆனா ஆண்டவருடைய கண்கள் முன்பாக நீங்க உயர்ந்தவங்களா காணப்படுறீங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய வேதனைகளை, உங்க மனசர்வுகளை யார்ட்டும் சொல்ல முடியாத சூழ்நிலை இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமா சொல்லுகிறாரு, ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளை கல்லாயிற்று என்று. யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ, எந்தெந்த இடத்துலலாம் உங்களை ஒதுக்குனாங்களோ அந்தந்த இடத்துல அவங்க முன்பாக உங்களை ஆச்சரியப்படத்தக்கதா உயர்த்துவாரு. தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.